ஹாய், நான் அட்வொகேட் பிரவீன் பேசுறேன். நீ பண்ணுடா, நீ தான் பண்ணுடா, நீ தான் பண்ணுடா, நீ பண்ணு. இங்க வந்து சோஷியல் மீடியா ஆத்தி புள்ளைங்க கிராமத்துல இருந்து வர புள்ளைங்க நீ எங்க ரவுடி கர மாதிரி போடா வந்து ஏய் ஓடிங்க போன ஓடிங்க போன மட்டும் வாங்கி தரேன் எப்படி வாங்குனீங்க தெரியாதா அப்படி போட புடிங்க அதடா புடுங்கங்கா புடிங்கிட்ட பிறகு நான் எப்படி வாங்குனேன்னு தெரியும் எப்படி வாங்குனீங்க நான் வாங்குனேன் தெரியும் நான் நல்லா அங்க போறேன் நான் குடுறேன் இந்த மாதிரி தான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு எல்லாமே அங்க போய் நீயே பேசிட்டீங்க அத போட புடிங்க எல்லாரும் பாருங்க போன புடிங்கமா இந்த போனை புடிங்கிட்டாங்களா அவங்களா பொறுப்பு என்னோட உயிர் போனாதான் அவங்களா பொறுப்பு இங்க பாருங்க இதே மாதிரி தான் இவ்வளவு பொம்பளை பசங்களே வல்கரா பேசி இந்த அரசியல்வாதியா என்ன ஏதுன்னு தெரியல கார்லாம் பல்கா இருக்குது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் பிள்ளைங்க தெரிஞ்ச பிள்ளைங்க வந்து கிராமத்து பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து தங்கி வேலை பார்க்குற பிள்ளைங்க எல்லாமே ஒரு 10,000 20,000க்காக வேலை பார்க்குற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை ஏமாத்தி இந்த மாதிரி ஒரு ஆளும் ஒரு ஜென்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வேற யாரும் இல்ல என்னமா இல்ல நீங்களே பாருங்க இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொம்பளை பசங்களா இருக்கட்டும் பேட்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டல் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி கொடுக்குற ரெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா அது ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போது வீடு ஃபுல்லாக ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வச்சுட்டு அவங்க அட்வான்ஸ் திருப்பி தராத பட்சத்தில் அவங்க ஆளுங்களை வச்சு உங்களை மிரட்டுறாங்கன்னா நீங்கள் 100 கால் பண்ணியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நேர்பில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது மூலிமா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்க ஸ்டேஷனில் வந்து பேசியே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப் எடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு அது மூலிமா கூட நீங்கள் தீர்வு காணலாம். உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் காசை திருப்பி தரல உங்கள் ஹவுஸ் ஓனர் அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே பிஎன்எஸ் செக்ஷன் 318 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து 3 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆளுங்களை வச்சு அவங்க மிரட்டுறாங்க, அட்வான்ஸ் காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 351 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் ப்ளஸ் ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும்.